மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிச்சிருத்தோ 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ 12-1-2 ரன்னிங் மணியை நிறுத்துறார் சனி பகவான். உங்களுக்கு அந்த ஃப்ளோ போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோவை நிறுத்துறார். தாறுமாறா செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த தாறுமாறெல்லாம் போய் நிறுத்தி இனிமே 10ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பதால் உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி எல்லாம் வல்ல எம்பெருமான் சனி பகவான், சார் அந்த ஆளை தயவுசெய்து ஞாபகப்படுத்தாதீங்க சார், அவனால் நான் நிறைய மன உளைச்சலுக்கு ஆகியிருக்கேன். நீங்கள் மட்டுமா மன உளைச்சலுக்கு உள்ளாயிருக்கீங்க? எல்லாருமே தான். அப்போது இந்த சனி பகவான் பெயர்ச்சியடைந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்லுகிறார். வேதநாயகன்னா பயம் அப்படிங்கிற மாதிரி சனினா பயம். அப்போது சனி பயிற்சியை உலகமே உற்று நோக்குகிறது. இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இதை உலகமே உற்று பார்க்கிறது எல்லாம் சொல்கிறோம். அப்போ சனி பயிற்சி என்ன நடக்க போகுதுங்கிற க்யூரியாசிட்டி, சனி என்னெல்லாம் செய்ய போகிறாருங்கிறத எல்லாரும் ஆன்மீக நாளிதழ்களில் தேடுறீங்க, டிஜிட்டல் உலகத்தில் தேடுறீங்க. சனி என்ன பண்ணுவார்னு ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது நமக்கு. காரணம், சனி அத்தனை ஒரு தண்டனைக்குரிய கடவுளாக கருதப்படுகிறது. அது என்னமோ உண்மைதான், நேர்மைன்னு நம்ம கூட 10 வருஷம் சுற்றிருப்பான், அவன் யாருன்னு நமக்கு தெரியாது. சனி பகவான் ஒரு 10ஆவது நாள் தூக்கி வெளியே விடுவார், இந்தா வந்தான் அப்படின்னு. சனி பகவான் வந்துட்டாருன்னா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார். எளிதில் எல்லாத்தையும் நீ பண்ண தப்பு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுவார். உங்களை கரெக்டாக ஒர்க் பண்ண வைப்பார். சனியை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சனி தரும் நற்பலன்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் நான் சொல்லுவேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். சனியை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டார். அதனால தான் அவர் சனி. ஈசன் சொன்னாலும் சரி, அது எதிர்த்து நிற்பது சிவனாக இருந்தாலும், சிவனாக இருந்தால் என்ன உனக்கு சமமாக இருப்பேங்கிற மாதிரி தான். அப்போது அந்த சனிக்குன்னு ஒரு புரட்சிக்காரன் ஒரு பேர் உண்டு. இந்த சனி பகவான் இந்த மீனராசிக்கு வரும் பொழுது, குருவினுடைய வீட்டிற்கு வரும் பொழுது கல்வியிலே புதிய புரட்சிகள் எல்லாம் கொண்டு வருவார். நிறைய விஷயங்களில் படிக்கிற பசங்க விஷயம், ஆமாம் குருஜி எனக்கு தெரியும் குருஜி, சரி எனக்கும் தெரியும். ஸோ அப்போ படிப்பில் நிறையா புதுமைகளை கொண்டு வருகிறார். எல்லோருக்கும் கல்வி எனும் விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணுறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் ஒரு புரட்சியாளர் குருவினுடைய வீட்டிற்கு வருகிறார். போன வருடம் இதே சனி பயிற்சிக்கு தான் நம்ம சொன்னோம் 2024 சுனாமி வருகிறது, சென்னை மூழ்கிவிடும், தமிழ்நாடு மூழ்கிவிடும், உலகம் மூழ்கிவிடலாம். ஆனால் நான் தைரியமாக சொன்னேன், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, சனிக்கு வேறு வேலையே இல்லையா, உங்களை சுனாமியில் முழுகடிக்கிறது தான் சனியோட வேலை வேறு, உங்களை திருத்துறது சனியோட வேலை. அப்பாவோட நோக்கம் உங்களை சரி பண்ணுறது, அப்பாவோட நோக்கம் உங்களை காயப்படுத்துறது இல்லை. அதை எனக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். சனி ஒன்றும் அவ்வளோ பெரிய டெரரான காட்லாம் இல்லை, அவர் உங்களை நல்லது பண்ண தான் வந்திருக்கார். ஸோ இப்போ உங்கள் மீனராசியில் வரக்கூடிய சனி பகவான் யாருக்கெல்லாம் நல்ல நல்ல பலன்களை தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் குபேர யோகத்தை அடைய போகிறீர்கள், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது, யார் யாரெல்லாம் அடுத்த லெவல் ப்ரொமோஷன் நோக்கி போக போகிறீங்க, யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, மனைவியோட உள்ள கான்ட்ரவர்சிலாம் யார் யாருக்கு சரியாக போக போகுது போன்ற நிறைய விஷயங்களை இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு அழகான ஒரு விஷயமா 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த 5 விஷயங்கள் நீங்கள் பண்ணவே கூடாது. அது இதெல்லாம் ஏற்படும், இந்த ராசிக்கு இந்த 5 விஷயம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும்தான் நடக்கும். நீங்கள் அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் ஒரி பண்ணணும், வேறு எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஸோ அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான என்னென்ன விதமான பாதிப்புகள் ஏற்படுகிறது என்பதை பார்த்து விடலாம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பெயர்ச்சி அது என்ன குருஜி 5 பலன் சொல்கிறேன்னு சொன்னீங்களாமே, இந்த 5 பார்த்தீங்கன்னா போதும்னு சொன்னீங்களாமே, அது என்ன? இது என்ன இந்த படத்தில் சொல்கிற மாதிரி இந்த கண்ணு வேணும்னு கேட்டியாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அந்த 5 பலன்களில் முதல் பலன் என்ன? சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிச்சிருத்தோ 12ஆம் வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ வீண் விரயங்கள் ஏற்படும். ஃபஸ்ட்டு கெட்ட பாயிண்ட், வீண் விரயங்கள் என்பது ஏற்படும். 2வது கெட்ட பாயிண்ட் என்னென்னா, அபவாதங்கள், ஜெயில் வாசம், கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து, தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 2 தேவையில்லாத செலவு. அதே மாதிரி 2வது விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஜாமீன் கையெழுத்து போன்ற விஷயங்கள் 2. 3வது 12-1-2 ரன்னிங் மணியை நிறுத்துறார் சனி பகவான். உங்களுக்கு அந்த ஃப்ளோ போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளோவை நிறுத்துறார். தாறுமாறாக செலவு பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த தாறுமாறெல்லாம் போய் நிறுத்தி இனிமேல் திட்டமிட்ட செலவை உண்டாக்குறார். திட்டமிட்டாதான் நீங்கள் இருப்பீங்க.
இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரு. 3. 4வது விஷயம் 6ஆம் இடமாகப்பட்ட ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் போட்டியாளர்களிடையே ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் உண்டு பண்ண போகிற. நீங்கள் தான் பிராண்டு, நான் தான்டா இனிமேல் வந்து தர்பார். 6ஆம் வீட்டிலே சனி பகவான் பார்க்கும் பொழுது த டான் ஆகிறார். அடுத்ததாக 10ஆம் பார்வையாக, 4 பலன், 5வது பலன் 10ஆம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்ப்பதால் அதிர்ஷ்டங்களும் அப்பாவோட உடல்நிலையில் முன்னேற்றம் போன்றவையெல்லாம் ஏற்பட போகிறது. இந்த 5 விஷயங்கள் தான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் நிகழும் அற்புத மாற்றம். மேஷராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த 5 வரையில் 5 மார்க் கேள்விகள் மாதிரி உங்களுக்கு சொல்லிட்டேன். 5 விஷயந்தான். விரயம் வரப்போகிறது, நிறைய செலவு பண்ண போகிறீங்க, திரும்ப ரிப்பீட் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ சனியினுடைய பார்வை, சனியினுடைய ஸ்தானத்தை போலவே சனியினுடைய பார்வையும் கணித்து தான் இதை சொல்லுகிறோம். பொதுவாகவே 7.5 சனி வரும் பொழுது தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் உருவாகும். நான் ஏன் உனக்கு இதை செய்யணும் அப்படின்னு ஆரம்பத்திலே கேட்டிங்கன்னா ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செய்யலாம் பார்த்துக்கலாம், செய்யலாம் பார்த்துக்கலாம், அப்படி போட்டு இப்படி போட்டோம் என்று ஜென்ரிக்காகவே பேசும்போது நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, தரப்போகிறீங்கன்னு நினச்சி அவங்களும் உங்கள் முன்னாடியே சுற்றுவாங்க. ஒரு 5000 ரூபா கடன் இருக்கா இல்லையா அப்படி சொல்லிடணும். இல்லைங்க என்கிட்ட இப்போ காசு இல்லை, முடிஞ்சு போச்சு. அவரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, நீங்களும் அவரை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. சாயந்தரம் ஃபோன் பண்ணுங்கள், காலைல ஃபோன் பண்ணுங்கள் என்று சொல்லும் பொழுது என்ன ஆகுறதுன்னா, நீங்கள் தெரிவிங்கிற நம்பிக்கையில் அவரும் ஃபோன் பண்ணுற ஒரு கட்டத்தில் சண்டை வந்துடுது. இதான் உங்களுக்கு ஏற்படும். கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடணும். நாளைக்கு போகலாமா வேண்டாமா, நாளைக்கு வேண்டாங்க, நாளைக்கு முடியாதுங்க, எப்படி சுற்றி பார்த்தாலும் நாளைக்கு ஃபுல் டே நான் கோயிலில் இருப்பேங்க ஃபேமிலியோட, நாளைக்கு விழாக்கு என்னால் வர முடியாதுங்க, இருந்தாலும் நான் ஃபோனில் விஷ் பண்ணுறேங்க, முடிஞ்சு போச்சு. பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கமிட்மெண்ட்டை வைக்கும்போது தான் நீங்கள் வருவீங்கன்னு அவங்க நம்புகிறாங்க. பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா உங்களுடைய வார்த்தைகள் தான். ஸோ அப்போது யாருக்காவது அப்போ ஜாமீன் கையெழுத்து கொடுக்கலாமா, நீங்கள் யாருக்காவது என் ஃப்ரெண்டு சார், நல்ல பையன் சார், முத்துன்னு பேர், அவனுக்கு நீங்கள் ஒரு 4 லட்சம் கடன் கொடுங்க, அதெல்லாம் இந்த வீர விளையாட்டே வேண்டாம், தயவுசெய்து இந்த வீர விளையாட்டே வேண்டாம், அவன் இந்த தூக்கிட்டு ஓடி போயிட்டார்னா நம்மளை தான் வச்சு குத்துவாங்க. என்றைக்குமே இந்த பேங்க்காரங்களுக்கெல்லாம் இறக்கமே கிடையாது. யார் ஜாமீன் போட்டாங்களோ அவங்களுக்கு ஷிஃப்ட்டை மாற்றி விட்டு அவங்கள்ட்ட இந்த இஎம்ஐ கட்ட ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத வேலை, நமக்கு இருக்கிற இஎம்ஐயே கட்ட முடியல, இதில் ஊராம் விட்டு பாரத்தை வேறு சுமக்கணும்னு நமக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. அதனால் நீங்கள் இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, நம்பிக்கையின் அடிப்படையில் பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, இந்த வீர விளையாட்டுகள்லாம் பண்ணுறது எதுவும் பண்ணாதீங்க. உங்களுக்கு எதெல்லாம் உங்கள் தகுதிக்கு கம்மியான செயலோ, எதெல்லாம் வெளியே சொல்ல முடியாதோ அதெல்லாம் செய்யாதீங்க. 12ஆம் வீட்டில் வரக்கூடிய சனி பகவான் தூக்கத்தை முதல்ல கெடுப்பார். நல்லா தூங்குங்க. உங்கள் பிரெயின் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார் இந்த சனி பகவான். உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன் உருவாகும். தூங்காதனாலே எல்லோரும் முடிச்சு திட்டுவீங்க. நீங்களாக திட்ட மாட்டீங்க, ஆனால் தூங்காதனால வரக்கூடிய டென்ஷன்னால எல்லோரும் திட்டுவீங்க. ஸோ அப்பொழுது மேஷராசிக்காரர்கள் இந்த டாப் 5 விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது சரியாகிறதுக்கு என்ன செய்யணும்? ஆஞ்சநேயரை வச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் கழுத்தில் ஸ்ரீராமஜெயம், சும்மா இருக்கும்போதெல்லாம் ஸ்ரீராமஜெயம் எழுதி போட்டுகிட்டே இருங்க. ஆஞ்சநேயருக்கு ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிறத நீங்கள் கழுத்தில் போட்டுகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் சரியாகும். ராம் 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 ராம், எப்பவும் ராம் ராம்னு ஜபம் பண்ணிகிட்டே இருங்க. கீழப்பட்டிருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.